குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான டெஸ்ட் சீரிஸ் அப்டேட் பண்ணிருக்கேன். சும்மா சொல்லுங்கள், ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் சொல்கிறதுல நீங்கள் எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ கரெக்டாக இருக்கிற ஒரு 40 டேஸ் போதும். இந்த 40 டேஸில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு போகிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 150, 155, 160 இந்த ரேஞ்சில் இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். எனக்கு ஒரு நம்பிக்கை. ஓகே, டோட்டலாக ஒரு 175 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குதுங்களா? ஓகேங்களா? ஜிஎஸ்சில் அது இல்லாமல் 25 கொஷின்ஸ் மேக்ஸ். நான் மேக்ஸ்க்கு வந்து 12 ஹவர்ஸ் கண்டென்ட் மேக்ஸ் கண்டென்ட் போட்டிருக்கேன். அதுவே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். அதில் எல்லா கான்செப்ட்டு, ஃபார்முலாஸ் அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணாலே 25க்கு 23, 24, 25 கூட போட முடியும் சம்ஸு. ஓகேங்களா? ஸோ அதில் 22 கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸில் மினிமம். அதெல்லாம் ஜிஎஸ்சில் 175க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 கொஷின்ஸ் இதிலே மாட்டோம். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த ஒரு ஃபோல்டர் போதும், இதிலே எல்லாம் மாட்டோம். இந்த சிலபஸ் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னாக்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாரி அந்த சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் அதில் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜியாகிரஃபி 1, 2, 3, 4, ஹிஸ்ட்ரி 1, 2, 3, 4, பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஒரு 6 டெஸ்ட்டுக்கிட்ட இருக்கும். எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், யூனிட் 9 இதுமாதிரி ஸ்பெஷலாக தான் அவங்க சிலபஸ்லாம் மாற்றினாலும் திரும்ப அதே மிக்ஸ்அப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ இதில் புதுசாக என்ன ஆட் பண்ணுறதுன்னா இதுதான். ஸோ ஜியாகிரஃபி, லேண்ட்மார்க்ஸு எல்லாம் இது மட்டும் ஒரு 5, இந்த புதுசாக ஆட் பண்ணது எல்லாமே ஒரு 5 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்ட் 2, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம்ஸ், கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ். ஓகேங்களா? மெக்கானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, சயின்ஸுமே இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இன்னும் சயின்ஸ் பெருசாக கண்டுக்க மாட்டேன், பட் இதில் சயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். Science as tool to understand the past, present and future. Everyday application of the basic principles of mechanics, electrics. Rote learning ரொம்ப முக்கியம். Mechanics, electricity, magnetism, light, sound, heat. ஓகேங்களா? Elements and compounds. Everyday appliances uses. Main classification of organisms. Environment, ecology. Invention, science and technology. Central government schemes, state government schemes. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2024 ஆட் பண்ணிருக்கேன். இன்னும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 5 மாத கரண்ட் அஃபேர்ஸும் நான் திரும்ப ஆட் பண்ணுறேன் புதுசாக. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்தே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய மாட்டோம். 150 கொஷின்ஸ் ஆல்ரெடி மாட்டோம். ஓகேங்களா? அப்படி இதில் மிஸ் ஆகுது சில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்செப்டில் போகுதுனாக்க இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்டடி மெட்டீரியலில் இந்த என்விரான்மெண்ட் இந்த 20 கிளாஸ் படிக்காமல் போகாதீங்க. உங்கள் என்விரான்மெண்ட்டில் கண்டிப்பாக 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்கும். மற்றெல்லாம் படித்து முடிச்சிட்டேன் நான் வந்து நீங்கள் வேறு எதுவுமே படிக்கலாம். நான் சொல்லக்கூடாது. இந்த டெஸ்ட் சீரியல் கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த டைமுக்கு, அதாவது நான் இப்போ தான் புதுசாக போகிறனாலும் சரி தான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், இதெல்லாம் படிக்காமல் விட்டுருக்கேன் அப்படின்னாலும் இந்த என்விரான்மெண்ட் இந்த 20 கிளாஸ் மேலோட்டமாக ஒரு இதாச்சும் படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் மைண்ட் மேப்ஸ், இங்கிலீஷ் மீடியத்துக்கு மைண்ட் மேப்ஸ். ஓகேங்களா? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பாலிட்டிக்கு இந்த 22 மைண்ட் மேப்பு. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அடுத்து பாலிட்டிக்கு வந்து இந்த 38 மைண்ட் மேப்பு. அப்புறம் இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு இது 2, ஜியாகிரஃபிக்கு இந்த 22, அப்புறம் சயின்ஸ் மைண்ட் மேப்ஸ். ஓகேங்களா? இந்த மைண்ட் மேப்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு முடிச்சுட்டு போங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும். ஓகேங்களா? அப்புறம் ஜியாகிரஃபி நியூ நோட்ஸ் கொடுத்துருப்பேன், அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்விரான்மெண்ட் படிக்க சொன்ன நோட்ஸில் அதுக்கப்புறம் மைண்ட் மேப்ஸ் படிக்க சொல்லியிருக்கேன். சரியா? இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு போனாலே நிறைய மாட்டோம். இதெல்லாம் முடிச்சிட்டேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த தமிழ் 216 பேஜஸ் ரிவிஷன் சொல்லியிருக்கோம், அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. அப்டேட் அடிக்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் இதெல்லாம் படிச்சுட்டா போதும். சரியா? ப்ளஸ் சிலபஸ் டெஸ்ட் முடிச்சிருக்கணும். இதில் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படின்னா ஜனவரி 2024 மே 2024 வரைக்கும் ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருக்கோங்க. பேக் ஸ்டூடெண்ட்ஸில் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 2021 கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக 2 கொஸ்டினுக்கு பழைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அது ரீசன் இதுதான். அதனால் இதை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீ ஜஸ்ட் அது என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் பார்த்துருங்க. ஓகேவா? ஆனால் நான் கொடுத்துருக்க புது டெஸ்ட்டு இது எல்லாம் ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ரீசெண்டாக கையிலையும் காலையும் நான் படிக்கட்டில் வந்து லெகமெண்ட் ஏர்லாம் கையெல்லாம் அசைக்க முடியல, ஃபோன் கூட தூக்க முடியாது. அந்த ரேஞ்சில் இருந்தும் நான் இவ்வளோ கொஸ்டின் ப்ரூஃப் பார்த்து உங்களுக்காக ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க. படிச்சுட்டு மட்டும் போயிடுங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்க. புரியுதா? ஸோ வேஸ்ட் பண்ணுறாதீங்க. ரொம்ப கஷ்டப்படணும். அப்புறம் வந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுக்கே லாஸ்ட்டு குரூப் 2A மெயின்ஸுக்கு வந்துட்டு நான் நிறைய கொஸ்டின்லாம் போடலாம். கொஸ்டின் இவ்வளோ வந்துச்சுன்ட்டு நான் நிறைய ப்ரூஃப் இருக்கேன்ட்டு டைம் இல்லைன்ட்டு விட்டுட்டேன் நான். ஓகேங்களா? நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் இந்த குரூப் 2 மெயின்ஸ் டெஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த இதில் டெஸ்ட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் வந்துருக்கு நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை இதெல்லாம் முடிச்சிட்டிங்க, ஒரு சேஃப் சைடுக்கு ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸை எனக்கு மாட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குரூப் 2 மெயின்ஸ் டெஸ்ட்டில் போய்ட்டு இந்த ஒரு 40 டெஸ்ட்டு கிட்டே இருக்கும். சரி, 42 டெஸ்ட்டு
இந்த 42 டெஸ்ட்டில் இருக்க கொஷின்ஸை ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மெயின்ஸ் லெவலில் இருக்க சோஷியல் இஷ்யூஸு, அது சயின்ஸ் டெக்னிக்கல் கண்டென்ட்லாம் மாட்டும். கண்டிப்பாக ஒரு டஃப்பான கொஷின் 4-5 வரும். ஓகேங்களா? அது இந்த குரூப் 2 மெயின் செட்டில் மாட்டும். நீங்கள் இது முடிச்சுட்டு போங்க, நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறீங்க. நான் இது வந்து எப்படி சொல்கிறேன், மேக்ஸுக்கு அந்த வீடியோ கிளாஸஸ் முடிக்கணும். ஓகேங்களா? மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக வீடியோ கோர்சஸில் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். சரிங்களா? ஸோ எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா மேக்ஸுக்குன்னு தனியாக ஃபோல்டர் போட்டிருப்பேன். ஸோ ஸ்பெஷல் மேக்ஸ்ன்னு இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னாக்கா யூனிட் 10 மேக்ஸ் வீடியோ கிளாஸ்ன்னு இருக்கும். இதுமாரி உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸை எல்லாமே போட்டிருக்கேன். இது கான்செப்ட் தான் எல்லாமே. நீங்கள் மேக்ஸ் வந்து டெஸ்ட்டு இன்னும் பொறுத்தவரைக்கும் தேவை. இதில் இருக்க கான்செப்ட்டு, ஷார்ட்கட்டு, சம்ஸ் இதை முடிச்சுட்டு போயிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைம் இருக்குது, உங்களுக்கு நிறைய டைம் இருக்குதுன்னா இதில் இருக்க இந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சில கண்டென்ட்ஸை, இந்த சம்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக ஜஸ்ட்டு போட்டு பாருங்கள். எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஜஸ்ட்டு சம்ஸ் எல்லாமே சிலபஸ் பேஸ்ட் இருக்கிறது மட்டும் நடத்தியிருக்கேன். சரியா? முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 172 கொஷின்ஸ் மாட்டுங்க. 172 கொஷின்ஸ் மாட்டுச்சுன்னா நீங்கள் எப்படியும் நீங்கள் இதில் கரெக்டாக போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 150 அபோவ் இருந்தாலும் 155, 158 இருந்தால் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் ஆகிடலாம். எந்த கம்யூனல் கேட்டகரி இருந்தாலும். ஜென்ரலாக 160+ அடிக்கணும் கண்டிப்பாக. பார்த்துக்கோங்க. ஓகே, ஏதோ என்னோடய இன்ட்யூஷன் சொல்லுது 170+ வரும்னு பார்ப்போம். பாருங்கள். பை ஃப்ரம் டேக்கர் ஆல் தி பெஸ்ட்.